பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாள் இந்த வேத வசனத்தோடு உனக்கு காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவருங்க. என் வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருக்கிறார். பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்தில் இருந்த என்னை கர்த்தர் மீட்டு பரிசுத்தப்படுத்தி இந்த வார்த்தை பேசும்படி செய்த கர்த்தர் நல்லவர். உங்களுக்கும் அவர் நல்லவர் தாங்க. ஏன்னா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்க போகிறார். அரணான கோட்டையாக வரப்போகிறார். அவர் இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டை. இக்கட்டு யாரெல்லாம் இக்கட்டில் மாட்டி கொண்டு இருக்கிறீங்க? இந்த வாழ்க்கை என் பிரச்சனை என்னை விட்டு தீரலை, வியாதி என்னை விட்டு தீரலை, வறுமை என்னை விட்டு ஒழியல, எப்போ தான் இது தீரும் என்று எதிர்பார்த்துக்கணும். அன்பு மகனே, அன்பு மகளே, ஆண்டவர் இக்கட்டான நாளிலே அரணான கோட்டையாய் வந்து கொண்டிருக்க வார்த்தை மூலியமாக வந்து கொண்டிருக்கிறது. அடியனை விடுவித்த கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதற்காகத்தான் அந்த வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார். யாரெல்லாம் அவர் நம்புறீங்க? என்னை விடுத்து அவருப்பா, நான் நம்புகிறேன், அதனால் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் நம்புங்க. உங்கள் இக்கட்டு காலத்தில் அவர் அரணான கோட்டையாக வந்து உங்களை விடுவித்து அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். எப்படியாப்பட்ட சூழ்நிலை கூட இருக்கும், பயப்படாதீங்க. தேவன் உங்களோடு வந்துட்டார்னா அவங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். எல்லா இக்கட்டு வரும்போது எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனால் இயேசு அரணான கோட்டையாய், அரணாய், கோட்டையாய், மதிலாய் இருந்து குறுக்க நின்று எல்லா காலத்தையும் ஜெயமாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசு பற்றி கொள்ளுங்கள். அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ்.